Dear students, now we are going to see the prose part. On the Rule of the Road by A.G. Gardiner is a thought-provoking individual liberty and the social conduct. By citing a lot of illustrations, the author emphasized that we can enjoy our liberty in eating, dressing, and in personal affairs. But our liberty must not hinder the liberties of others. சாலை விதியை பற்றி என்ற ஏஜி கார்டினர் அவர்களின் கட்டுரை சிந்தனையை தூண்டக்கூடிய ஒன்றாகும். இது தனிநபர் சுதந்திரம் மற்றும் சமூக நடத்தை பற்றி கூறுகிறது. ஏராளமான எடுத்துக்காட்டுகளை மேற்கோளாக கொண்டு கட்டுரை ஆசிரியர் உணவு, உடை மற்றும் தனிப்பட்ட விஷயங்களில் தனிநபர் சுதந்திரத்தை அனுபவிக்கலாம் என்றும், ஆனால் நம் தனி மனித சுதந்திரம் மற்றவர்களின் சுதந்திரங்களை பாதிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்துகிறார். A.G. Gardiner, in his essay on the Rule of the Road, points out what constitutes true liberty. A stout old lady was walking down in the middle of a street in Petrograd, causing great confusion in the traffic. When this was pointed out, the old lady replied that she had the liberty to walk where she liked to roam. But the old lady didn't know that if liberty entitled the foot passenger to walk down the middle of the road, then the end of such liberty would be universal confusion. Students, Petrograd is a famous place in Russia, that is Moscow, Russia. It is also known as Leningrad. கையில் கூடையுடன் ஒரு பருத்த பெண்மணி பெட்ரோகிராடில் உள்ள ஒரு தெருவில் நடுவில் நடந்து சாலை விதிகளில் குழப்பத்தை ஏற்படுத்தினாள். நீங்கள் பாதசாரி நடைபாதையில் தான் நடக்க வேண்டும், அதாவது அந்த லேடியை பார்த்து பெடஸ்ட்ரைன் பாத்தில் தான் நடக்க வேண்டும் என கூறியதும், எனக்கு பிடித்த இடத்தில்தான் நான் நடப்பேன், நமக்கு இப்போது சுதந்திரம் கிடைத்து விட்டது என பதில் கூறினாள். The author points out that this kind of individual liberty would become social anarchy. The rule of the road means that in order to preserve the liberties of all, the liberties of everybody must be curtailed. எல்லாரும் எல்லாருடைய வழியிலும் குறுக்கிட்டால் யாரும் எங்கும் போய் சேர முடியாது. தனி மனித சுதந்திரம் அப்போது சமுதாய சீர்கேடு ஆகிவிடும். சுதந்திர போதையில் லிபர்ட்டி ட்ரங்க்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் சுதந்திர போதை. சுதந்திர போதையில் சமுதாயமே அந்த வயதான பெண்மணி போல் ஆகிவிடும். இந்த நேரத்தில் சாலை விதிகளை பற்றி நாம் அறிவது அவசியம். அதாவது அதன் பொருள் என்னவென்றால், தனி நபர் சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டால்தான் ஒட்டுமொத்த சுதந்திரம் பாதுகாக்கப்படும் என்பது ஆகும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் எல்லாருமே ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா எவ்வளோ பெருங்குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரூல்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன் தட் ஒன். ஃப்ரீடம் இஸ் டு லிவ் இன் அ வே தட் ரெஸ்பெக்ட்ஸ் and enhances the freedom of others. Freedom is to live in a way that respects and enhances the freedom of others. Given by the famous leader Nelson Mandela.
When the policeman put out his hand at Piccadilly Circus Street, we must not think that our liberty has been violated. If we are a reasonable person, we will reflect that he didn't interfere, and hence result would be that we would never cross the Piccadilly Circus Street at all. We have submitted to a curtailment of private liberty so that we may enjoy a social order which makes our liberty a reality. Students, Piccadilly Circus Streets அப்படிங்கிறது என்ன? A traffic intersection in the West End having connection with Piccadilly, Regent Street, Shaftesbury Avenue, Haymarket, Coventry Street and Glasshouse Street. லண்டன் நகரத்தின் முக்கிய சாலைகளின் சந்திப்பு. அதாவது பாருங்கள், இந்த 6 முக்கிய இடங்களோட சந்திப்பு தான். இப்போ நம்ம ஊரில் நம்ம 4 ரோட்ஸ் 5 ரோட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, 4 ரோடு சந்திக்கிற இடம், 5 ரோடு சந்திக்கிற இடம்னா அது மாதிரி லண்டனில் 6 முக்கிய இடங்களுடைய சந்திப்பு தான். அப்போனா எவ்வளோ நெரிசலான இடம் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு காவலர் பிக்கடலி சர்க்கஸ் தெரு நடுவே நின்று தன் கையால் சைகை செய்து போக்குவரத்தை வழி நடத்துகிறார். நமது வாகனங்களை நிறுத்த அவர் தன் கைகளை நீட்டினால் அது கொடுங்கோல் ஆட்சியின் சின்னம் ஆகாது. அது சுதந்திரத்தின் அடையாளம். நாம் வேகமாக காரில் செல்கையில் அவர் நம்மை வழிமறித்தால் நம் சுதந்திரம் மீறப்பட்டதாக எண்ணக்கூடாது. நாம் ஒரு நியாயமானவராக இருந்தால் இதை உணர வேண்டும். அவர் நம்மை தடுத்தது போல் வேகமாக செல்லும் யாரையும் தடுக்காவிட்டால் போக்குவரத்தே கலைபரமாக மாறிவிடும். பிறகு நாம் சாலையை கடக்கவே முடியாது. தனி மனித கட்டுப்பாடுகளுக்கு ஒத்துப்போனால் ஒட்டுமொத்த சமுதாய சுதந்திரத்தை அனுபவிக்கலாம். அப்போதுதான் உண்மையான சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். The author points out that liberty is not a personal affair, but it is a social contract. It is an adjustment of interest. He lists some examples of like wearing a gown and walking down the street, having long hair, walking with barefoot, dyeing one's hair or waxing, going to bed early, getting up late, or a few things that ask no man's permission. We shall not inquire of you, we may eat mustard with our mutton. சுதந்திரம் தனிப்பட்ட விஷயம் அல்ல, அது ஒரு சமுதாய ஒப்பந்தம். அது விருப்பங்களின் இருப்பிடம். நம் விருப்பம் மற்றவர்களின் சுதந்திரத்தில் குறுக்கிடாத போது நாம் சுதந்திரமாய் இருக்கலாம். நாம் இரவு உடையில் சாலையில் செல்ல முடிவெடுத்தால் நம்மை கேலி செய்யவும் நம்மை கண்டு சிரிக்கவும் மற்றவர்களுக்கு உரிமை உண்டு. அதே சமயத்தில் அதை கண்டுகொள்ளாமல் செல்லவும் நமக்கு உரிமை உண்டு. தலைமுடிக்கு சாயம் பூசுவதற்கும் மீசை வளர்ப்பதற்கும் காலணிகள் அணியாமல் நடக்கவும் நீண்ட முடியை வளர்த்து கொள்ளவும் சீக்கிரம் தூங்கி தாமதமாக எழுவதற்கும் நமக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. அதேபோல் உணவில் கடுகை மாமிசத்துடன் கலந்து உண்ணவும் உரிமை உண்டு. If one practices the trombone from midnight until 3 in the morning on the top of Everest, no one would ask that. But if he plays that musical instrument in his bedroom, his family will raise objections, and if he intends to play it
in the street, the neighbor will remind him that his liberty to blow trombone interferes with their liberty to sleep quietly. Students, trombone means a large musical instrument. ஒரு மிகப்பெரிய இசைக்கருவி. ஒருவர் ட்ராம்போன் என்னும் இசைக்கருவியை நள்ளிரவு முதல் காலை 3 வரை பயிற்சி செய்ய எண்ணலாம். ஆனால் அவரது படுக்கை அறையில் அப்பயிற்சியை செய்தால் அவரது குடும்பமே எதிர்க்கும். அப்பயிற்சியை தெருவில் மேற்கொண்டால் பொது உரிமை பாதிக்கப்படும். ஆனால் அவர் அக்கருவியை எவரெஸ்ட் உச்சியில் வாசித்தால் அவரும் மகிழ்ச்சி அடைவார், மற்றவரும் பாதிக்கப்பட மாட்டார்கள். There are a lot of people in the world, and the author says that he had to fit in with his liberty to their liberties. We have to preserve both the individual liberty and social liberty. It is in the small matter of conduct in the observance of the rule of the road that we pass judgment upon ourselves and declare that we are civilized or uncivilized. உலகில் பல வகை மக்கள் உள்ளனர். நாம் நம் சுதந்திரத்தை அவர்களுடன் ஒத்துப்போக வைக்க வேண்டும். நாம் இதை கண்டுகொள்ளாமல் மற்றவரை குறை சொல்வதிலேயே குறியாய் இருக்கிறோம். நம் குறைகளை பார்ப்பது இல்லை. சமுதாய கோட்பாட்டின் அடிப்படையே மற்றவரின் உணர்வுகளையும் புரிந்து கொள்வதுதான். சாலை விதிகளை கடைபிடிப்பதிலிருந்து அனைத்திலும் நம்மை நாமே மதிப்பிட்டு கொள்ள வேண்டும். அதன் மூலமே நாம் நாகரிகமானவரா அல்லது நாகரிகம் அற்றவரா என நம்மை வெளிப்படுத்துகிறோம். The great moments of heroism and sacrifice are rare. These little habits of commonplace intercourse that make up the great sum of life and sweeten or make bitter the journey. வீரமும் தியாகமும் இணைந்திருக்கும் சிறந்த நிமிடங்கள் மிகவும் அரிதாகும். பொது இடங்களில் நடந்து கொள்ளும் சிறிய பழக்க வழக்கங்களே நம் வாழ்க்கையை சுவையாகவோ கசப்பாகவோ மாற்றும் தன்மை உடையவை. All mankind being all equal and independent, no one ought to harm another in his life, healthy, liberty or possessions. மனித இனத்தவர் அனைவரும் சமமானவர்கள், சுதந்திரமானவர்கள். எவருக்கும் தீங்கிழைத்தல் கூடாது. தம் வாழ்க்கையில், மற்றவரின் வாழ்வில், உடல் நலத்தில், சுதந்திரத்தில் மற்றும் உடைமைகளில். Students, I hope all have understood the lesson part. From this, we should follow the road rules properly. Then only it will help the society. Thank you, students. Have a nice day.